வணக்கம். இப்ப நாம வாழ்ற இந்த நவீன உலகத்துல இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே பதில் இருந்தா எப்படி இருக்கும்? காலத்தால் அழியாத தமிழ் சங்க இலக்கியங்கள்ல புதைஞ்சிருக்கிற அந்த ஆழமான ஞானத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க, இந்த அறிவு பயணத்தை ஒண்ணா ஆரம்பிக்கலாம். இது வெறும் வார்த்தைகள் இல்ல. இது ஒரு நாகரிகத்தோட ஆன்மாவுக்கு ஒரு சாட்சி. இயற்கையோட ஒன்றி வாழ்ந்து எல்லா உயிர்களுக்கிட்டையும் கருணை காட்டி ரொம்ப ஆழமா சிந்திச்ச ஒரு சமூகத்தோட குரல் இது. இந்த தத்துவத்தோட ஆழத்தை நாம இன்னும் விரிவா பார்க்கலாம். சரி, முதல்ல அந்த காலத்துல வாழ்ந்த தமிழர்கள் அவங்க உலகத்தை எப்படி பார்த்தாங்க, எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு பாப்போமா? அவங்க எதையுமே சும்மா பார்க்கல. அத வகைப்படுத்தி அதோட சாராம்சத்தை உணர்ந்து ஒரு முழுமையான கட்டமைப்பை உருவாக்குனாங்க. இந்த அட்டவணையை பார்த்தீங்கன்னா அவங்களோட பார்வை எவ்வளவு ஆழமானதுன்னு புரியும். நிலத்தை 5ஆ பிரிச்சாங்க, காற்றை 4ஆ பிரிச்சாங்க, மொழிய 3ஆ பிரிச்சாங்க, வாழ்க்கைய கூட அகம் புறம் 2ஆ பிரிச்சாங்க. ஆனா எல்லாத்தையும் பிரிச்சு அவங்களால ஒன்றை மட்டும் பிரிக்கவே முடியல. அதுதான் ஒழுக்கம். அது ஒண்ணுதான், அதுதான் எல்லாத்துக்கும் அடிப்படைன்னு அதை உச்சத்துல வச்சாங்க. இது வாங்க அவங்க தத்துவத்தோட மையப்புள்ளி. வாழ்க்கையோட மத்த எல்லா விஷயங்களையும் வகைப்படுத்திடலாம், ஆனா ஒழுக்கத்தை முடியாது. அதுதான் எல்லாத்தையும் தாங்கி பிடிக்கிற ஒரே ஒரு தூண். அந்த தூண் மட்டும் சரிஞ்சா வாழ்க்கையோட மத்த எல்லா பிரிவுகளுக்கும் அர்த்தமே இல்லாம போயிடும். சரி, இப்ப நாம 2000 வருஷம் பின்னோக்கி போய் ஒரு பெண் கவிஞர் ஐங்குறுநூறுல உருவாக்கின ஒரு இலட்சிய சமூகம் பத்தின கனவை பார்க்கலாமா? இது அன்னைக்கு இருந்த சமூக மதிப்பீடுகளை மட்டும் காட்டல, இன்னைக்கும் நாம ஏங்குற ஒரு உலகத்தோட வரைபடத்தையும் காட்டுது. இந்த 5 விஷயங்களையும் பாருங்க. பசி இருக்கக்கூடாது, நோய் இருக்கக்கூடாது, போர் இருக்கக்கூடாது, நீண்ட ஆயுள் இருக்கணும், அப்புறம் அறம் தழைத்தோங்கணும். 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கவிஞர் கண்ட இந்த கனவு இன்னைக்கு ஐக்கிய நாடுகள் சபை பேசுற உலகளாவிய இலக்குகள் மாதிரி இல்ல.